நான் முதல்வன் திட்டம் கனவுலயே நினைச்சு பார்க்க முடியாத உதவி எனக்கு ரொம்ப பண்ணுச்சு. அது சொல்ல வார்த்தையே கிடையாது. நிறைய பேர் சுத்தி இருக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா வேலைக்கு போலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்திலயும் கஷ்டம் தான், நாங்க இருக்கிறது வேற வாடகை வீடு தான். நாங்க காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரி. சின்ன உதவியே ஞாலத்தின் மானப்பெரின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய உதவிங்கிறது நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அதை அப்படிங்கும்போது இது ஏழை உலகத்தோட பெருசுங்கிறதா நான் நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் சுப்பிரமணிய பாரதி. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வரேன். இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச 2025 நடந்து முடிஞ்ச யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல நான் இந்திய அளவில் 778வது மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். இடம் பிடிச்சிருக்கிறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எனக்கு வயசு இப்போ 22. நான் நான் முதல்வர் திட்டத்தின் கீழே ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டேன். வித் ஸ்காலர்ஷிப் மாசம் 7,500 ரூபா அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப்பும் வாங்கினேன். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 25,000, மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 50,000 தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு படிப்புக்கு உதவியாக இருக்கிறதுக்காக வழங்கினாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும் போதே எனக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல எழுதணும்னு ஒரு ஆசை. நான் படிச்சது பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். எங்க பாபநாசம்ல இருக்கிற திருவள்ளுவர் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியில படிச்சிருக்கிறேன். அங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. ஏன்னா என் குடும்பத்தில் நான் தான் முதல்ல 10ஆம் வகுப்பையே தாண்டினவன். அதுவும் முழுவதுமா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சேன் நான். அதனால பெருசா வழிகாட்டுதல்களும் கிடையாது. இருந்தாலும் நான் 3ஆம் வருடம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை அப்பதான் முதல்ல தொடங்கி வச்சாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளே கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால நான் 3ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் முதல்வன் தேர்வுக்கு மும்முரமா பயிற்சி பெற்றேன். 2024 டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே ஒரு சில மாதங்கள்ல நான் முதல்வன் தேர்வு வந்துச்சு. அதுல கிளியர் பண்ணி தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல நான் பயிற்சி பெற்றுட்டு வந்தேன். இந்த ஆசை உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்க அம்மா தான். எனக்கு சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சதுல இருந்து சின்ன வயசுல இருந்து பாரதியார் பாடல்களை சொல்லி வளர்த்தாங்க. அதனால நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வை ஏற்படுச்சு. அப்பா செங்கல் சூளையில வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி. என்னதான் குடும்பத்துல கஷ்டம் நிறைய இருந்தாலும் அம்மா நீ உன்னுடைய கணவனை பின்தொடர என்ன சப்போர்ட் தேவைனாலும் நான் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்காலர்ஷிப், இந்த 7,500 ரூபா ஸ்காலர்ஷிப் எங்க அப்பாவுக்கு மாசம் 6,500 வர்றதே பெரிய விஷயம். ஏன்னா மழை நேரத்துல வேலையும் இருக்காது. ஆனா அந்த 7,500 ரூபா மாசம் எனக்கு கிடைச்சது. எங்க அம்மா அதுல 1 ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன், நீ முழுக்கவும் படிப்புக்கே செலவு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த குடும்பத்தோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருந்தது. அதோட தமிழ்நாடு அரசுடைய நான் முதல்வன் திட்டம் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உதவியா இருந்ததுக்கு தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல ஒரு 6 hours படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ்லயே நான் சில நேரம் கிளாஸ்ல வச்சு நான் புக் படிச்சுட்டு இருப்பேன். நான் காலேஜ்ல அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இது வரைக்கும் எங்க காலேஜ்ல யாருமே இது வரைக்கும் ஒரு IAS ஆஃபீஸர் ஆனது கிடையாது. அதனால நான் படிக்கும் போதே என் காலேஜ்ல நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நீ கிளாஸ்ல வச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் வீட்டுல படிக்கிறதுக்கு பெருசா இடம் இருக்காது. ஏன்னா வீட்லயே ஒரு ரூம் தான் இருக்கும், கிச்சன் இருக்கும். வீட்டுல நைட்டு தூங்குனாங்கன்னா நான் கிச்சன்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஆனா நான் முதல்வன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல ஏசி ஃபெசிலிட்டியோட ரூம் தான் கிடைச்சது எங்களுக்கு. அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருந்துச்சுங்க. அம்மா எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, அம்மா அப்பா நீங்க படிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. ஆமாங்க, மிகப்பெரிய தியாகம் தான். என்னன்னா இந்த எக்ஸாம் எழுதணும் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே நிறைய பேர் சுத்தி இருக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா வேலைக்கு போலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்திலயும் கஷ்டம் தான், நாங்க இருக்கிறது வேற வாடகை வீடு தான். இப்போ இருக்கிற விலைவாசியில தெரியும்ல எப்படி எவ்வளவு கஷ்டம்னு. அப்போ நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு சொல்லும் போது நிறைய பேர் என்னடா மேகத்துல கோட்டை கட்டுறியான்னு கேட்டாங்க. ஆனா அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமா அம்மா என்ன வேணா பண்ணு சொல்லி குடும்பத்துல உள்ள எல்லா எதிர்ப்புகளையும் அவங்க தாங்கிக்கிட்டு யாரு கூட நாங்க பேசல ஒரு நாள், அவ்வளவு எதிர்ப்புகளையும் தாங்கிட்டு பையன் படிக்கட்டும் அப்படின்னு ஒரு முழு முயற்சியா சப்போர்ட் பண்ணாங்க. சுத்தி இருக்கிறவங்க யாரு என்ன சொன்னாலும் யாருமே கேட்கல. அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் பாஸ் ஆயிடுவான்னு, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு முழு சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் என்னால முதல் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடிஞ்சது. சுப்பிரமணிய பாரதி என் பையங்கிறதுல ரொம்ப நான் பெருமை அடைகிறேன். அவன் 10th படிக்கும் போதே பிள்ளைங்களை வளர்க்குறதுலே ஒரு இது பாரதியார் கவிதைகள் நிறைய புக்கெல்லாம் படிக்கிறதுனால பிள்ளைகளை வளர்க்குற ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வெளியில கூட வேலைக்கு போகக்கூடாதுன்னு இவங்களுக்காக தையல் தைக்கிறது தான் என்னோட தொழில். வீட்டில இருந்தே தைச்சிக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிடுவேன். வெளியில போனா அவங்கள பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் வீடு, அடுத்த பசங்க, 2வது வீடு, இது ஃபர்ஸ்ட். நான் அதுக்கப்புறம் மற்ற எதனாலும் சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கறது என்னோட லட்சியம். அது மாதிரி வருமானமும் அப்படிதான், என்ன வருமானம் வந்தாலும் நம்ம சமாளிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணோம். நான் செஞ்சது, நீ என்னனாலும் ஒன்னால என்ன செய்யணுமோ என்னனாலும் செய், என்னால அதை இது பண்ண உனக்கு துணையா இருக்க முடியும்.
அதுக்கு என்ன தொந்தரவு வந்தாலும் என்னால் தடைகள், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, படிப்பும் நீயும் தான் உண்டு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கிறது என்னோட இதாக இருந்தது. அதுக்கு நான் முதல்வன் திட்டம் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத உதவி எனக்கு ரொம்ப பண்ணிச்சு. அது சொல்ல வார்த்தையே கிடையாது. திருக்குறள்ல வந்து சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. சின்ன உதவியே ஞாலத்தின் மானப்பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய உதவிங்கிறது நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அதை அப்படிங்கும்போது இது ஏழை உலகத்தோட பெருசுங்கிறதா நான் நினைக்கிறேன். வீடு வாடகை வீடு ஆமா, அவங்களுக்கு சம்பளம் கம்மினாலும் வந்து இப்போ உள்ள ஆண்கள் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது இருந்தாலும் அவ என்ன சரியானதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப கொடுப்பாங்க. அவங்கள பத்தி சொல்றாங்க. வருமானம் கம்மியா இருந்தாலும் மழை நேரம்லாம் பாதி நேரம் வேலை இருக்காது, அவங்களால முடிஞ்ச வேலைக்கு போவாங்க. அவங்கள வச்சு எனக்கு படிக்கலாம் படிச்சுட்டு இருக்கட்டும். மற்ற ஏதோ காரணம் சொல்ல நம்மளால இது முடியுமா அப்படிங்கிற குடும்பம் சுத்தி இருக்கவங்க கூட அப்படிதான் நினைச்சாங்க. எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்கா, நம்மளால முடியுமா. நான் ஒரு நாள் கூட இது வரைக்கும் நினைச்சு கிடையாது. இப்ப வரைக்கும் முதல்வர் ஐயாவை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம நிஜ உலகத்துல இருக்கோம் அப்படிங்கறதே நான் இது பண்ணேன். அதே மாதிரி என் சின்ன பையனும் அதே தான் படிக்கிறான். அதுக்கு இவங்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களையும் IPS